Hi friends, வணக்கம். நம்ம சேனல் தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ். தமிழில் இருக்கிற ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு வர வேக்கன்சிஸை தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தவிர எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கைடன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிறதுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிப்மர்ல இருந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் அடுத்தது எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போதான் ஜிப்மர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா ஒரு 2-3 ரெக்ரூட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல 2 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் பெரும்பாலும் இப்படிதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இடையில வருஷத்துக்கு ஒரு திருப்பு கூட எடுத்தாங்க. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டும் 2-3 டைம்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்கொயரி பண்ணதுல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டதுல நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் இந்த வருஷத்துக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா ஜிப்மர்ல டைரக்டர் இப்போதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பிளான்ல ஒரு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெரும்பாலும் இந்த வருஷம், தட் மீன்ஸ் என்னன்னா இந்த வருஷம்னா இப்போ 2024ல அது சொன்னது லாஸ்ட்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுத்துட்டு இந்த வருஷம் லாஸ்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நிறைய ஹியூஜான வேகன்சிஸ் இருக்கு ஜிப்மர்ல நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு. எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாலும், ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல நார்த் இந்தியன்ஸ் இப்போ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நார்த் சைட்ல வேகன்சிஸ் வரப்ப ரிசைன் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அந்த வேகன்சிஸ் அப்புறம் நியூ வேகன்சிஸ் கிரியேட் ஆகிறது, தென் ரிட்டையர்மெண்ட் வேகன்சிஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹியூஜான வேகன்சிஸை அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் இப்போ அட் ப்ரெசன்ட் லெவல்ல உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுக்கிறது மாதிரியும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டா உள்ள ஜிப்மரோட அப்டேட். தென் எய்ம்ஸ் இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும், இதுல டிரான்ஸ்ஃபர் நம்ம வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத எய்ம்ஸோட அப்டேட் வேணும்னு நம்மளோட கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த எய்ம்ஸ் மதுரை, நம்ம தோப்பூர்ல வர எய்ம்ஸ் மதுரையோட அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலு, தென் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் எடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தவிர செல்ஃப் அசஸ்மெண்ட், என்னென்ன புக்கு படிக்கணும், எந்த இன்ஸ்டியூட் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். அதையும் தாண்டி நீங்க என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். நர்சிங் ஸ்டாஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுவேன். மற்ற கேட்டகரிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெட்டீரியல் மீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்துருவேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேறு சில டவுட் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நிறைய படிங்க. தொடர்ந்து யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, தொடர்ந்து யார் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, தொடர்ந்து யார் எழுதிக்கிட்டு இருக்காங்களோ எக்ஸாம், அவங்க என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுலையும் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்ல நீங்க சக்ஸஸ் ஆகி உள்ள போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.